எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2263வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சிறு குழந்தைகளுக்காக, பாதுகாப்புக்காக, அவங்க சரீர சுகத்துக்காக, வளர்ச்சிக்காக, சிறு வயதிலேயே தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாய் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த உலகத்துல நல்லவங்களையும் பார்க்கிறாரு, கெட்டவங்களையும் பார்க்கிறாரு. சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க, நம்ம சுற்றி எத்தனை தீய சம்பவங்கள் நடக்கு, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரா, அந்த ஆண்டவர் பார்க்கிறாரா, அந்த இறைவன் பார்க்கிறாரா, ஒரு கேள்வி எழுப்பலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா. அப்ப ஏன் ஆண்டவர் சீக்கிரம் தண்டனை கொடுக்கல கேட்டா, இப்பமாவது மனம் திரும்ப மாட்டாங்களா, என் பிள்ளை என்னை தேடி வராதா சொல்லி ஏக்கத்தோடு இரக்கமுள்ளவரா இருக்கிறனாலதான் இன்னும் வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வந்துட்டானா ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆஸ்வதிப்பார். இந்த உலகத்துல ஏராளமான தீயவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரையும் அவர் பார்க்கிறார். வேதாகமத்துல சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலத்துல இருந்து எல்லாருடைய இருதயங்களை உருவாக்குறார், எல்லாருடைய செயலையும் கவனிக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் பார்க்கிறாரான்னு கேட்டா, அவர் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய அசைவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்க்கிறார். இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தாப்புல என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருடைய பயம் நமக்கு காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு பயந்து நடப்போம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது மிகுந்த சமாதானம் உண்டாகும். நமக்கு இடரல் கிடையாது. கர்த்தர் பார்க்கிறார், உணர்வோடு ஜீவிப்போம். சில நேரங்கள்ல குடும்பத்திலையும் சரி, நம்முடைய வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம போய்கொண்டிருக்கிற பாதையிலும் சரி, கர்த்தருடைய பயத்துல கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி உணர்வு நமக்கு இருக்கணும். அப்பதான் எந்த தவறு செய்ய மாட்டோம், கர்த்தருக்கு பிரியமா வாழ்வோம். வேதாகமத்துல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஆபேல் காயினை பற்றி பார்க்கிறோம். 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கையின் மூலமாக பலி செலுத்த போகிறார்கள். காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காணிக்கையை கொடுக்கிறார். ஆனா காணிக்கை செலுத்தினது உண்மைதான், ஆனா பிரியமில்லாத காணிக்கை. ஆனா ஆபேல் செலுத்தின காணிக்கை பிரியமுள்ள காணிக்கை. அவன் முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நல்லா செய்யணுமே சொல்லி செஞ்சான். ஆகவேதான் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சார், அவனை ஆசீர்வதித்தார். இதே போலதான் நம்முடைய செயலை எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். வேதாகமத்துல ஆண்டவர் தேவாலயத்துல காணிக்கை பெட்டியினுடைய எதிரே இருந்து எல்லா காணிக்கை போடுறவங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு அந்த ஏழை விதவை 2 காசை போட்டா, எல்லாரும் கொடுத்தார்கள். ஆனா அந்த 2 காசை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா, மற்ற எல்லாருமே இருக்கிறதுல இருந்து போட்டாங்க, அவ தன் வாழ்க்கைக்குன்னு வச்சிருந்ததுல இருந்து போட்டா. ஆண்டவர் எல்லாருடைய செயலையும் பார்க்கிறார். எவ்வளவு ஞானம் உள்ள தேவன். இன்னைக்கு நம்மளையும் பார்க்கிறார். எப்படி இருக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எப்படி ஊழியம் செய்யறோம், குடும்ப வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் கவனிக்கிறார். எனவே ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஜீவியங்கள், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத செயல் இருக்கும் என்று சொன்னால், அதை இன்னைக்கே ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உங்க பிள்ளையை மாற்றுங்கப்பா சொல்லி ஆண்டவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா
நல்லவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இயேசு நல்லவர், நம்மளையும் நல்லவர்களாய் மாற்றுவார். தொடர்ந்து ஆண்டவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, எல் ஷடாவே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இந்த பூமியில நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. பாவத்தோடு சாபத்தோடு ஆண்டவரின் ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. நாங்கள் உமக்கு நல்லவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களை உதவி செய்யுங்க. எங்கள் இருதயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பீராக. இந்த நாள் முழுதும் உடைய கரம் எங்களை நடத்தட்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.